Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்மளோட வின்சென்ட் இன்ஃபோ சேனல்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அக்ரி படிக்கணும், பேராமெடிக்கல் படிக்கணும், இல்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, விஜே அலர்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண பின்னாடி சரியா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்கு. இது மூணையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பா நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, அதாவது இந்த பேப்பர் ரிலேஷன் கேம்ப் சீரிஸ் பத்தி நிறைய பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சார் கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனாலதான் நம்ம என்னாச்சு பார்த்து கண்டினியூ பண்றோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று யூடியூப் கமெண்ட்லையும் சரி, அதுமே நமக்கு சில பசங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க. என்ன வாட்ஸ்அப் பண்ணாங்க அப்படின்னா, சார் இந்த ஆன்சர் கீயை வந்து திடீர்னு மாத்துறாங்களே, இப்போ வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ் ஆன்சர் கீ வந்து மாத்துறாங்கல்ல, இந்த மாதிரி இடையில மாற்றும் போது இதுக்கு முன்னாடி பேப்பர் வந்து திருத்திருப்பாங்களா சார், அந்த பசங்களுக்கு எப்படி சார் மார்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கேட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கேன். அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதிருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு மேக்சிமம் எப்படி மார்க் வந்து போடணும், எப்படி வந்து மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல மட்டும்தான் எல்லா ஸ்டாஃப்மே 100% பேப்பர் திருத்தக்கூடிய 100% ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் போடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருப்பாங்க. தவிர நீங்க ஸ்கூல்ல வேல்யூவேட் பண்ணக்கூடிய, நீங்க ஸ்கூல்ல பார்க்கக்கூடிய உங்க ஸ்டாஃபோட ஃபேஸே வேற, அங்க பேப்பர் திருத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட ஃபேஸ் வந்து வேற. ஏன்னா அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க ஸ்டாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கே போட மாட்டாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் தியரி பேப்பர்லாம் என்னன்னா 5 மார்க்கு 4.5 போடுவாங்க. இந்த மாதிரி ஆஃப் மார்க்ல எப்பயுமே குறைச்சு தான் சார் போடுவாங்க. அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்கவே நடக்காது. அப்ப ஏற்கனவே அதாவது திருத்தி இந்த பேப்பருக்கு கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. சரியா? அதாவது இந்த மாற்றம் வந்து அபிஷியலா வர்றது எப்படி அபிஷியலா வரும் அப்படின்னா அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம், இதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்வர்ட் பண்றதுனாலதான் அதை அபிஷியலா என்ன பண்றாங்க வெளியிடுறாங்க. அப்போ ஃபார்வர்ட் பண்றது முன்னாடியே அவங்க பேப்பர் திருத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதுல எல்லாம் அந்த மார்க் வந்து கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். சரியா? என்ன ஒரு கவலை அப்படின்னா இன்னமும் வந்து முழு மதிப்பெண்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வராமையே தான் இருக்கு. இன்னமும் முழு மதிப்பெண்கள் வந்து வரல, நம்ம கேம்ப்ல வரல. அப்புறம் இன்னொரு பக்கத்துல இன்னொரு கேம்ப்ல விசாரிச்சோம், அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த 3 சப்ஜெக்ட் பிசிஎம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு மதிப்பெண்கள் இன்னமும் வரவே இல்லை. அது கொஞ்சம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வருத்தமா தான் இருக்கு. பார்க்கலாம். சரியா? வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா பசங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பக்கம் இன்னொரு இருக்கு, என்ன அப்படின்னா ஆர்ட்ஸ் பக்கம். சரியா? எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து காமர்ஸா இருக்கட்டும், அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா முழு மதிப்பெண் எடுத்துட்டாங்க. ஆனா இன்னமும் நமக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர்ல என்ன முழு மதிப்பெண் வர கிடையாது. நான் நேற்றுக்கே சொன்னேன், சார் ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்களா சார், நான் இவ்வளவுதான் சார் எழுதிக்கேன் சார், ஃபெயில் ஆக்கிடுவாங்களா சார், அதை பண்ணிடுவாங்களா சார், இதை பண்ணிடுவாங்க, இப்படிலாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்றீங்க. அப்படிலாம் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபெயில் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல எந்த ஸ்டாஃபுமே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. சரியா? ஃபெயில் ஆக்கணும் அப்படிங்கிற தாட்ல யாருமே பேப்பர் எடுக்க மாட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய, அதாவது இப்போ வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் எடுக்கிறாங்க, 15 மார்க்கு கொண்டு வந்து விடணும் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஒரு 8 மார்க் 9 மார்க் வாங்கிட்டு அதுல பின்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்பதான் அதுக்கு என்ன பண்ண முடியும், மார்க்கை போட்டு 15 மார்க்கு கொண்டு வர முடியும். இதை தான் நம்ம எல்லா ஸ்டாஃபுமே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா தெரிஞ்சதை எழுதி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இதுதான். சரியா? அதனால நல்லபடியா பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. எப்பயுமே ஸ்டூடெண்ட்டுக்கு 100% உதவணும். இதுதான் வந்து அங்க திருத்தக்கூடிய ஸ்டாஃபோட ஒரு தாட். அதனால மகிழ்ச்சியா இருங்க. பேப்பர் ரிலேஷன் கேம்பை பத்தி நீங்க திங்க் பண்ண வேணாம். சரியா? நல்ல மகிழ்ச்சியா இருங்க. கண்டிப்பா நீங்க என்ன மார்க்கை நீங்க திங்க் பண்ணீங்களோ அதை விட அதிகமான மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோஸை ரெகுலரா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க, அதுவே போதுமானது. இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோ இல்ல வந்து பேராமெடிக்கலோ அக்ரியோ இல்ல வெட்டினரியோ இல்ல நீட் கவுன்சிலிங்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எப்போ வேணா நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரீயா நம்ம என்ன கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.